ஹலோ ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அப்பா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரத்தா கூத்து நல்லா நடக்கும் ஏ ஐயா மாரே ஏ ஐயா மாரே சரியா போச்சு. வணக்கண்டா உள்ள கொடூரமா எம்கேஆர் பயலுகடா. இதுல உட்கார்ந்த ஆளுக்கு ஒண்ணுக்கு வந்தா எப்படி போவ? யார் யார் பேம்பஸ் போட்டு வந்தா கை தூக்குங்க. அப்படியே இருந்து சட்டியோட வடி விட்டு போக வேண்டியதா. என்னத்தை சொல்ல, இந்த தமிழனுடைய இந்த உண்மையான அன்புக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. அண்ணே இன்னொரு ஏற்றி வைங்கண்ணே. மை செட்டு 3 பேரும் எனக்கு 3 தெய்வம் மாதிரி. நீங்கள் நல்லா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டுருந்தீங்கன்னா காசை வாங்கிட்டு போயிருப்பேன். இது எதுக்கு என்னையே நோத்தவங்க மாட்டேன் போதையை போட்டுக்கிட்டு போட்டா அப்புறம் எடுப்பேன் தம்பி. சண்டை ஓடுறாங்க பூரா பங்காளியே, யாரு மூஞ்சி யாரு பார்க்க போறாங்க, ஒத்திமையா இருங்கன்னு சொல்றேன். ஒருத்தன் போட்டா கொடுக்க மாட்டேல, நீ எப்படி கப்பலூரை தாண்டேன்னு பாக்குறேன்றேன். என்னக்கா கூட மாட்டிக்கிட்டியா? ஏய் மிஸ்டர் பெரிய புத்துரு, மிஸ்டர் அஜித் குமார், என் தாய் மீனாட்சி என்னை காப்பாத்துவா. அந்த 18ஆம் படியானும் அந்த பாண்டி முனிதான் என்னை காப்பாற்றணும். தனக்காங்குளத்தில் இல்லை இருக்கிற எல்லாருமே தெய்வத்தினுடைய அருளோடு அடுத்த வருஷம் இதோட உயர்வா இருப்பீங்க. நாங்க பரம்பரை கோடாங்கி என்பதை போடா. இவன் யார மருதமணி மாதிரி இருக்கேன், யார் ஏற்றி விட்டது? கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு தனக்கங்குளத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. ஏலை ஏன்டா தம்பி தம்பி ஏன் உட்கார? என் தம்பி தான்டா, போடா. வீட்டில் பொண்டாடிட்டு அடி வாங்கி இங்க வந்து அழுவது கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நன்னானே சாங்சாட்டி கூடிருச்சு நன்னானே. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. கூட்டநல்ல கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க. அழுவது கூடிருச்சா நன்னானே. அழுது கூடிருச்சா நன்னானே. அழுவது கூடிருச்சா நன்னானே. இந்த ஆடர் அந்த கூட்டத்தில
பார்க்கத்தான ஏழேல மாமா ஏலோ ஏலோ ஏலேலோ ஏழேல மாமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏழேல மாமா ஏலேலோ. நன்றி நன்றி. ஏன்னா அமைதியா இருந்து இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிச்சிருவோம்யா. ஆமா ஆமா ஆமா. மத்த நாடகம் மற்ற நாடகம் மாதிரி விடிய விடிய நீங்க வாட்டுக்கு யாரும் அடிச்ச போதையில வள்ளியை வர சொல்லணும் நாரதரை வர சொல்லணும்னு சொல்லக்கூடாது. பொழுதுனைக்கு நான் தேவை வருவேன், டவுன் பஸ் கண்டக்டர் மாதிரி வந்துட்டு போயிடுவேன். உள்ள ஒரு 3 பொம்பளை இருக்கு, அது இன்னொருத்தன் பொண்டாட்டி ஏதேன் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கோம். உள்ள ஒரு சூம்பா காலம் கிடைக்காம மருதமணி. ஆமா அவன் தான் இன்னைக்கு வத்து மாடு. இந்த 3 பிள்ளைய பார்த்து அவன் தூங்கவே மாட்டேன். அமைதியா நாடகத்தை பாருங்க. இந்த இங்க பாரு வேல்ராஜ் கேமரா அண்ணே மாதிரி கிளம்பிட்டாங்க 3 பேரும். என்னடா இப்படி தலைமுறைவா இருக்கையில் எதுவும் கணேஜ் போல ஓட்டுறீங்களாடா? உண்மையிலே இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இத்தனை கூட்டத்தையும் இந்த தனக்கங்குளம் புண்ணிய பூமிக்கு வெளியூர்லேருந்து வருகிற காரணமாக இருந்தது இந்த யூடியூப் சேனல் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. எல்லாத்துலேயும் நான் தயாரிப்பேன், நீ எங்கேயும் இருக்காத. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் தமிழகத்தில் இருக்க ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் எம்கேஆர். அதே மாதிரி ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்த்து குழந்தை குட்டிகளை பத்திரமா பார்த்து கொண்டு கணவன் எப்படி சம்பாதிச்சு வராரோ அதெல்லாம் மிச்சப்படுத்தி வாழக்கூடிய இந்த தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவை நினைத்து வணங்குறேன் எம்கேஆர். உடனே ஊண்டு அதுக்கு தானே புழக்க அடி வாங்குற. அப்புறம் தண்ணியை போட்டு புருஷன் அடிக்கிறேன் கடிக்கிறேன்னா ஏன் அடிக்க மாட்டேன்? நீ அன்னை தெரசா மாதிரி புருஷங்களுக்கு சோறு ஓட்டுத்தேன், நீ தண்ணி ஊத்துறியாக்க புருஷனுக்கு வர்றதுக்குள்ள தின்னுட்டு குசி விட்டு போயிடுவேன். அதே மாதிரி பெண் பேசாமறா ஒழுங்கா இருக்கியா, காசை வெட்டி போடுவாடா. ஏற்கனவே நாடகம் இங்கே நக்கீர் தெரியுது உனக்கு பகுமானம் வர. உண்மையிலேயே ஐயா எதுவும் சொல்லாதே தம்பி. ஏற்கனவே காவல்துறை கண்காணிப்பு ஐயா வந்திருக்காங்க இங்கே. உண்மையிலே இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்கா பாடுபடக்கூடிய உலக நாட்டில் 2ஆம் இடம் எந்த துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. அன்பு அதிகாரி ஐயாவுக்கு எம்கேஆர் தலைவணங்குறேன் ஐயா. உண்மையிலே நீங்க இல்லைன்னா இன்னைக்கு ஒன்றும் பருப்பு வேகாதியா, காலையில் டிவி கட்ட முடியாதியா. நாடகத்தில் இனிமேல் நடிக்கிற ஆளுகள்லாம் உதுத்து விட்டா நாடகம் ஆடலாம்டா. ரோசப்பட்டீங்கன்னா எல்லாரும் பருத்திப்பால் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருங்க. நானா உதுத்து 3 வருஷம் ஆச்சு. அது கைதட்டு என்ன அந்த இடியப்பன்னு சொல்றவனுக்கு மண்ணவாரி தூத்திடுவேன்டா. இந்த இடியப்பத்தை ஆரம்பிச்சு விட்டு எங்க போனாலும் அன்னைக்கு ஒரு ஆளு பைக்கில் விழுந்து அரைச்சு வெட்டிட்டு கிடக்கேன் இடியாப்பம். அவன் செத்தே போனேன். இந்த இடியப்பம் வித்து தாண்டா அப்படி இருக்கேன். அதே மாதிரி இடியாப்பம் இந்த இடியப்பத்தை விட்டு என் குடும்பத்திலே குழப்பம் வந்துருச்சாடா. என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா அவ கிளம்பிட்டா. இடியாப்பம் பருத்திப்பால் பணியாரம். அதுல என் தம்பி ஒருத்தர் இருக்கேன் பாண்டா. பாண்டா வந்திருக்கானடா வல்லையில. அவன் முண்டை எங்கன்னா குடிச்சு கொடுத்துட்றானோ. ஆனா அவன் மாதிரி வாய்ச்சி எவனுக்குமே இருக்காதுடா. கண்ணை முழிச்சுக்கிருவேன். கருவ காட்டில் நிற்கிறேன், சட்டை இல்லாம கண்ணை கரையர்னு. வணக்கண்டா உள்ள பாண்டா இருப்பது பெரிய காடு, பசு போனா போடுறாங்கத்தா ரோடு, கொடூரமா பாபா லைன்ல சரியா இருங்க பாபா, குழந்தைக்கு இட்லியோட உளுந்தோட கொடுங்க பாபா சொன்னையா. பல்ல விளக்கி எத்தனை நாள் ஆச்சோ கொடூரமா. ஒவ்வொருத்தையும் உன்னை கிளப்பி விட்டு போயிடுறேன். கடைசியில் அம்புட்டு சமாளிக்கிறது நான் தான். இடியப்பம் இடியப்பம். அப்புறம் ஆரம்பிச்சு விட்டாங்க சீச்சி சீர நுண்டி சீ கப்ளிங் ஓஸ். கப்ளிங் ஓஸ் அது நம்ம கம்பெனிடா. பொம்பளையாளுக்கு பூரா தெரியுமாத்தா? என் நாடகத்தை யூடியூப் பார்க்குற பொம்பளையெல்லாம் கைதுக்குங்க. அப்படியே இருந்துச்சு வீட்டுக்கு போ. நீ பார்த்துட்டு இல்லை உனக்கு என்ன உணர்ச்சியா போ. இதில் வர வர எம்கேஆர் நாடகத்துக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அதான் உண்மை. உலகத்திலே அதிக சொந்தங்களை பெற்ற ஒரு நடிகன் என்றால் எம்கேஆர் தான். ரசிகர் என்றே சொல்ல மாட்டேன். பூரா எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் ஆத்தாப்பேன், அவ்வளோதான். மாமே மச்சனே அவ்வளோதான். ரசிகர் யார்? ரசிகர்
உலகத்துல நான் பெரியாள் நீ பெரியாள்னு சொல்லுவேன். யாருமே பெரியாள் அல்ல. 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாயை தவிர உலகத்துல எவனுமே பெரியாள் கிடையாது. இப்ப கைதட்டினாலாம் இங்க வாவே அம்மா சொன்னா உடனே கேட்டுவியாக்கும். சொல்லுங்கள் தாயே, செய்து விடுகிறோம். போறே உன்னை கொள்ளைய வாண்டுவேன். இங்க வாரு தாயை வரும் அப்படி சிரிக்குது. தை பொங்கலுக்கு பானையில பொங்க வைக்கிற ஒம்பலாம் கை தூக்கு. ஏய் மணிக்கொட்டரை ஒடிச்சு போடுவேன். பூரா குக்கரில் விசில் வச்சு வைக்கிற பாதுகாப்புக்கு குறுமை. புருஷன் பக்கத்திலே உட்காந்துக்கிறாரு. ஏங்க 3 விசில் வந்தவொடனே குக்கரை நிப்பாட்டிருங்க, இல்லைன்னா பொங்க குழஞ்சு போகும். அவர் பெரிய தத்தஞ்சி கரும்பு நீக்குறக்காரை மாதிரி கரும்பை கடிச்சுக்கிட்டே விசில் அடைச்சிக்கிட்டு மட்டார்னு அடிக்குது. இந்த மியூசிக் போட்டேன். பெரிய கவுண்டமணி படத்தில் நடிச்சவன். சிரிப்பு. உலகத்தில் கவலை இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் சண்டை சத்தம் இல்லைன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் பிரச்சனை வராது. அப்படி பிரச்சனை வராம இருந்துட்டா காவல்துறை அதிகாரி ஐயா நிம்மதியா வேலை வைப்பாங்க. உங்களை சொல்றேன், எந்த இடத்துல வேணா நீங்க வீட்டுக்குள்ள சண்டை ஓடுங்க, கோயில் திருவிழால சண்டை ஓடாதீங்க. அப்போ ஐயா நடிகருக்கு பொன்னாடை இருக்காயா? வாங்கய்யா வந்து போடுங்க. நாளை காலையில கொரியர் அனுப்பிவிடுங்கய்யா. வேணாம்யா, நீங்க நல்லா சந்தோஷமா இருந்தா போதும். இந்த ஐயனாருடைய அருள்ல எல்லாரும் இந்த ஐயனார் அருள்ல நல்லா இருக்கணும். அந்த மைக்கில் எதுக்கு பேச எடுத்து வச்சாலும் வச்சிருப்பாங்க. ஏலே இவங்க யாரா? என்னடா அரிப்பூச்சி செவத்தில் ஒட்டின மாதிரி ஒட்டி கிடக்காங்களே. டேய் கரண்ட் வந்துடாமடா, நாளைக்கு வர லோனு கட்டணும். நாடகத்தர் அவங்க அப்படியே வாத்தியாருக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரி தான் சிரிப்பாங்க. எவனும் படிக்கலை, படித்தது பூரா கப்ளிங்கு ஓசு இடியப்பம். டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்காங்களே இந்த கேள்வியை. டீச்சர் கப்ளிங் ஓசுனா என்ன? அது மண்டையை சொரிஞ்சிட்டு லீவ் போட்டுட்டு கொடைக்கானல புருஷனை கூட்டு போயிடுச்சு ஆராய்ச்சி பண்ண. அடியாத பிள்ளை படியா, வாத்தியார் அடிப்பார்னு பயந்து கொண்டு படித்தார். அரசு பள்ளியில் படித்தவர் தான் உலக நாட்டுக்கு பயங்காட்டின ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் அப்துல் கலாம் ஐயா. நல்ல மனிதர். முதலே செத்துட்டார். இப்ப இருந்தார்னா அவரையும் கருத்து விட்டுருவாங்க. கொடூரமா அப்துல் கலாம் பயலுகடா. அவரும் கிளம்பியிருப்பார். ராமேஸ்வரம் கடல்ரா. ஐயா கொஞ்சம் நான் உள்ள போயிட்டா கூட்டம் போயிடும். ஏதாவது பிளான் பண்ணவா? நீங்க ஏன் சண்டை கொடுக்குறீங்க? இந்தா கிளம்பிட்டேன் கொடூரமா. ஏன் தம்பிடா, மாடு சொத்து மாடு. எந்த மைக்கில்? பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் கேப்டன் புகழ் வாழ்க. தென்பளஞ்சி கிராமம் மூக்கியா தேவர் என்கின்ற தனபாண்டி சார்பாக அன்பாலயத்துக்கு 200 ஆரம்பத்தில் 200 ரூபா கொடுத்தா விளங்க மாடா. கடைசி வரைக்கும் 200 ரூபா போகும். டீசல் போடணும். என் டிரைவர் வேற ஏற்கனவே டிராயட்ரு ஓட்டினவேன். என்கிட்ட அது பிஞ்சக்காடு இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுவேன். தூக்கி விடு, அப்படியே மாட்டுத்தாவணி போகிறேன். அன்பாலயத்துக்காக யார் அரிசி கொடுக்குறா? துவரிமான் முத்துமணி சார்பாக அன்பாலயத்துக்கு ஒரு சிப்ப அரிசி. நன்றி தம்பி, வாழ்த்துக்கள். எவனையுமே நம்ப முடியாது. காலில் விழுவ கூடாதுடா, போட பெத்த தாய் தேப்பேன் காலில் விழுப்பான். யாரே தூக்கிட்டு போடா. இவன் யாரா லோடு மண்ணா இருந்திருப்பானாடா. அவன் பதட்டான். அப்படித்தான் அன்னைக்கு ஒருத்தன் காலை வாரி விட்டியே போயிட்டேன். கொண்டனம் பாடி வச்சா தெரிஞ்சு. எவனையுமே நம்ப மாட்டேன். இந்த மைக்கிலே பேசுவா. சரி, நல்ல மரியாதைடா. அந்த மைக்கு போயா நோத்தவமனோட வை. எனக்கு காசை கூட நான் கிளம்புறேன். நான் என்ன பண்ணேன்? கோத்தவமான்றான்டா. இடியப்பம் பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. இருமுடிய தலை சுமந்தான் ஜாமி
நமக்கு அப்பெல்லாம் 600 பேர் 700 பேர் மாலை ஓட்டாங்க. இப்போ ஊருக்கு 2 பேர் மாலை ஓட்டுக்கிட்டு ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு அவங்களா பஜனை வாடிக்கிட்டு இருமுடி கட்டி தூக்க கூட ஆள் இல்லாமல் தன்னந்தனியாக ஜாமி போகுது. ஆனால் ஆம்பளை குறைஞ்சாலும் பொம்பளை மாலை ஓடுறத குறையலை. ஓம் சக்தி பராசக்தி இதை முத சொன்னவனே நான் தான். ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற பொம்பளை ஒழுக்கமாக போ, ஆத்தா வேலுக்கம்புட்ட முதுகுல குத்திருமுண்டே போன வருஷம் அந்தந்தட்டி பசை சாச்சிட்டாளுங்க. அவளை வரிய பசை சாச்சு அதை ஒரு பொம்பளை வீடியோ எடுத்து போடுது. எல்லாரும் பாருங்க சக்தி வண்டி எத்தண்டியா கவுந்து கிடக்கு, டயரை காணா சக்தி, இந்த ஆண்டு சக்தி நம்மளை சோதித்து விட்டாள், மைத்த புடுங்கிட்டாள், நீ போட்ட குத்தாட்டம் தானே வண்டியை சாச்சிருச்சு. பக்தியோடு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்னு சீட்டில் உட்கார்றது கிடையாது. டிரைவர்கிட்ட போய் டிரைவர் சக்தி, அவர் உடனே சொல்லுங்க சக்தி, நல்லா நங்குன்னு குத்துற மாதிரி பாட்டு போடுங்க சக்தி, அப்பத்தான் மேலும் ஒருத்தர் வேமா வரும், போட்டு விட்டுவேன் கட்டி பூடிடா. அவன்கிட்ட போய் அவன் என்னடா அது நம்ம வண்டியை ஒழுங்கா ஓட்ட விட மாட்டாங்க, மலை மருத மலை, அவன் திரும்பிய ஒத்தக்கடை மலையே இங்கே தான்டா இருக்கு, மட்டான்னு சாச்சு விட்டு. ஒரே ஒரு விஷயம், பக்தி என்பது உள்மனதில் இருக்க வேண்டும். உள்மனதோடு ஒரு மனதோடு யாரு ஒருத்தர் சாமியை வேண்டி போறையோ, நீ கோயிலுக்கு போறதுக்குள்ள சாமி உன் வீட்டில் வந்து படுத்துக்கிறான். இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. ஆனால் வர வர கலாச்சாரங்களே நம்ம கிளம்பிட்டான். ஆடலும் பாடலும் மாதிரி நங்குன்னு குத்தாட்டான். தீச்சட்டி எடுக்கும் போது என்ன அவனுக்கு குத்தாட்டம் வருது? தீச்சட்டி எடுக்கிற இளவாட்ட பையன் அவன் வேப்பங்கொலையை வச்சு ஏந்திக்கிட்டு இருந்தா இப்படி போறேன். அவன் முன்னாடி ஒரு கிளவி, அவன் சாமி ஆடிக்கிட்டே அது 1 மணி நேரமா அந்த இடத்துல நிற்கிறேன். அது போல இங்கிட்டு போனா இங்கிட்டு வருது. எல்லாரும் யூடியூப்ல பார்த்தீங்களா, ஃபேஸ்புக்கில் நான் சாமி அழைச்சி ஒருத்தன் ஆடி இருப்பேன் பாரு, அவனை மாதிரி எவனை ஆட முடியாதுடா. நாளே தவுதேன். அவன் அண்ணன் உண்டா, பாம்புக்கு பிறந்தவன்டா. அங்கே தப்புனியா இங்கே தப்புனியா இங்கே தப்புனியா இதில் தப்புனியா பட்டாக்குன்னு கொட்டாய்க்கில் போனேன். தண்ணிக்கான தூக்கிட்டு போயிட்டேன். தண்ணிக்கால தூக்கிட்டு போயிட்டேன். ஆளை பார்க்குறேன், வயக்காட்டில் போய் தட்டியை வச்சு படுத்துட்டேன். தட்டியை பிச்சுட்டு போயிட்டேன். சாமி என்பது சாமி எப்படி வரும்? சாமி வந்து உன்னை தட்டி எழுப்பி நான் ஆடுறேன் நீ ஆடுறா அப்படின்னு சொல்லாது. உங்களை அறியாமே கண்ணில் தண்ணி வரும், 2வது உடம்பு புல்லரிக்கும். அப்படி வந்துட்டாலே சாமி ஆடிடும். தெய்வத்துக்கு வெக்கப்பட தேவையில்லை. ஆமா, அதனால எல்லாரும் சாமி ஆட போறியே. இன்னைக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வரும். சின்ன கருப்பு பெரிய கருப்புல நாடகம் பார்த்துருக்கீங்களா? ஒரு 7 செம்பு வைப்பாங்க. இவன் ஆடுறா மருதமணி வந்தா குழப்பி புரியான், வெதற அத்து புரியான் போயிடு. அவர் பிள்ளையை காண முடியாது. யார் மையன் போடா போடா உள்ள பகுமானத்தில் எங்கே வரையான் பாரு, குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி. இதில் 7 செம்பு வைப்பாங்க. அது இந்த நாடகத்தில் கிடையாது. இதில் கருப்பு சாமி மட்டும் உண்மையிலே இறங்கி ஆடுவாங்க. அருள் பிடிச்சோ ஆடலாம். நானும் சாமி அழைப்பேன், எல்லாரும் ஆடணும். அதில் 7 செம்பு வைக்கும்போது ஒரு ஊரில் 7 ஒம்பளையும் தூக்கி ஆடிச்சு. ஆடி சண்டை வந்துருச்சு. ஏன் செம்பை தூக்க, அவள் சக்காலத்தியாவா யாரு செம்பை கொடுக்குறியா, உன் பாவாடைய உரியவான மசுரை பிடிச்சி பாஞ்சு கடைசியில் செம்பை நெளிச்சு விட்டாளுங்க. யூசுந்தர கப்புல வேப்பங்குலையை வச்சு ஆட விட்டான். இந்த பொம்பளை நிறைய செஞ்சிருப்பீங்களா? கேட்கன்னு சிரிக்கிறீங்களா? என்ன இங்கிட்டலாம் நிறைய லோன் வாங்குவீங்களா? அப்ப என்ன குடும்பம் நக்குனாப்புல இருக்கும். லோனை வாங்கி வை, 10 லட்சம் 20 லட்சம் லோனை வாங்கி வை. லோனுக்காரே வந்துட்டா கருவில் போய் வயிற்றாலே வருதுன்னு படத்துக்கு. ஆனால் லோனுக்காரே விவரம், வீட்டில் பொம்பளையால் வாங்கி வச்சுட்டு பிள்ளையை அனுப்பி விடுறது. லோனுக்காரே வந்துட்டேன், போய் அம்மாவுக்கு குதுன்னு வருதுன்னு சொல்லு. அவன் விவரமா இருக்கேன். எனக்கு 2 நாளாக குதுன்னு வருதுனாலதான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி படுக்க வந்தேன். உங்கள் அம்மா என்னைக்கு சரியாகி வெளியே வருதோ அது வரைக்கும் வெளியே நான் உழ வச்சு சாப்பிட்றேன். அவன் இதுக்கு கதவை திறந்துக்கிட்டு லோனுக்காரன் இருக்கானா? அவன் கணவன் எவ்வளவு தூரம் சம்பாதிச்சுட்டு வர்றாரோ அதை வச்சு பொழைக்க தெரிஞ்ச ஒவ்வொரு தமிழச்சியும் நீங்க பொழைத்துக் கொள்ளலாம். அடுத்தவளை பார்த்தா ஆடம்பரமா கடை வாங்கி வாழ நடிச்சேன்னா கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடன்தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, குடிக்க கஞ்சி இருக்கு, உடுத்த உடை இருக்கு, யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு மனிதனுக்கு 2 மட்டும் இல்லைன்னா நீந்தே சுதந்திரமான மனிதன். உடம்புல வியாதி, கடை இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இருக்கக்கூடாது. அதே வாழ்க்கை. அதனால ஐயா
விளாச்சேரி MBA பில்டர் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி. இங்கிட்ட என்னது விநாயகர் சதுர்த்தின்னு எழுதியிருக்க. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி திரகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறகெய்தியே அணு ஆற்றலையே உயர்த்தி காட்டி வெற்றிகளை கொடுத்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. என் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. இங்கு பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. என் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண் மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. விண் மீது கனையே வீணார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா. ஏ தென்பாண்டி அட ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். உலக அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். கைதட்டின 5 பேர் தான் தமிழ்நாடு. நீங்களா ஆந்திராவா? கைதட்ட தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. என்னடா தம்பி இடியப்பம்? கடுகு 100 வெந்தயம் 200. ஓகே ப்ரோ. வில்லேஜ் ராஜா ரோஸ் மில்க் டிஎஸ் பயலுக வயலுகடா குடூரமா. இன்னும் என்ன வேணா காத்திருக்காங்கல்ல குறை பொழுதுக்கு. நோட்டீஸை படிப்போம், அப்புறமேலு மற்ற வேலையில் பார்ப்போம். மதிப்பரியாக்குரிய இந்த பாக்ஸை தள்ளி விட்டு போக போகிறேன். இந்த 4 பேர் நிற்கிற சீரே சரியில்லையே. என்ன காலத்திலும் பொன்னரக்கூடிய மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம் தனக்கங்குளம் கிராமத்திலே அமைந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஐயனார் மற்றும் அம்சியார் திருக்கோவில் அஷ்டபந்த மகா கும்பாசேவலாயை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை அலங்கரிக்கும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற கதம்ப நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தர்கள், நடிப்பு மன்னர்கள், பாசத்துக்குரிய அன்பு தம்பி சின்னத்துரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாசத்துக்குரிய அன்பு தம்பி மணப்பாறை சங்கர் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி கோயில்பட்டியை சேர்ந்த SS கலைமணி அவர்கள்
ஹார்மோனியம் பின்பாடல். மணல் ஆர் பெருமாள் கவுன்சிலர், பி குருஜி டெய்லர், தேவி நகரை சேர்ந்த நல்ல இதயங்கள் சார்பாக அன்பாலயத்துக்காக 501. தெய்வத்திரு ஏ முனியாண்டி ஏடிஎம்கே கிளை செயலாளர் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 501, 5001 ரூபாய்னு எழுதியிருக்க. விதி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகமதுவான் கோடகிரி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி காரக்குடி சரவணன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். பாசத்துக்குரிய பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய மன்னன் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். பிரபாகரா, போதும் போதும், கண்ணு வட்டுறோம் போதும்டா. நாளைக்கு போய் அங்கிட்டு போய் மண்டி ஓட்டு அடிச்சுக்கிறோம்டா. தம்பி வாப்பா அர்ஜுன், அர்ஜுன் இந்த பார்லிஜி பிஸ்கெட்ல உப்பு இருக்காடா, இங்க வாடா. உண்மையிலே பள்ளிக்கூடத்து படிப்பை முடிச்சுப்புட்டு இந்த வயதிலேயே குடும்ப சுமையை சுமக்கிறேன். இந்த தாள கலைஞர் ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அர்ஜுன் பள்ளிக்கூட பாட புத்தகம் சுமந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளையவே வயிற்றுல பிள்ளைய சுமக்க விட்டுருக்கேன். ஏன்டா பாலியல் வன்கொடுமை முண்டை, ஒழுக்கமா இருக்கணும். தாண்டவனை மட்டும் கிரண்ட கலை வெட்டியே போடுவேன். ஒழுக்கம் வெளுப்பான்.
அப்படியே படம் பார்க்குறாப்புல இருந்தால் செக்ஸ் வீடியோ பாரு. இங்கிட்டு வா, ஒரு பாட்டுக்கு தாளம் போடு. ஏய், அங்கே பார்க்கக்கூடாது. அது பூச்சி வேறனா பல்ல திறக்க. சரி, பூச்சி பல்லு. அப்படியே மூச்சு எழுத்து விடு. ஏன்னா பேர் சேர்க்க வந்தியா, எதுக்கு வந்த? சின்ன சங்கிலி வட்டி MKN டெய்லர் ஒர்க்ஸ் பாய்ஸ் சார்பாக ரூபாய் 201. கொண்டாத்தா, உங்க அப்பாட்ட 100 500 வாங்கிட்டு வா. சரிப்பா, டீச்சர்கிட்ட சொல்லி உள்ள விட்டு போ. MKR அன்பாளையத்துக்காக 6 மாயன் சுவேதா வேலுமுருகன் டயர் கடை மற்றும் குடும்பத்தார் சார்பாக 501. நன்றி ப்ரோ. ஒரு கிரிச்சு மட்டும். இல்லை, நான் நாடகத்துக்கு வந்தேன்னா உன் வீட்டு காது ஊத்துக்கு வந்தானா? ரெடி, பிள்ளையே கூட்டு வந்துட்டாங்களாப்போ. ரைடர் அவுட். போதும் போதும், உன் பிள்ளைய நல்லா வள. அவனா காலில் விழுகிறாங்கடா. பாடுற பாட்டுக்கு சரியா தாளம் போடணும். அர்ஜுன், பயப்படக்கூடாது. தமிழனா பிறந்துட்டு பயப்படக்கூடாது. வாடிப்பட்டி மாப்பிள்ள எனக்கு வாக்கப்பட்டு போற முன்னும் வார்த்தை சொல்லி போனவள்ளே நான். என்னடா அசிய. வெரி குட் வெரி குட். பெரிய தாள் சண்டியர் மைய மாதிரி ஒரு தட்டு தானே. கிட்டிங் கிட்டிங் கரெக்டா போன. மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே. என்ன சாத்தரப்புக்கு இளநி தண்ணி அப்படி தொளிச்சது மாதிரி வரும். கிண்ணம் 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 கரெக்டா போடணும். ஓடுகிற தண்ணியில பாட்டே தொடலையே போயிட்டிய மாடுத்தாவணி போடா. இவன் பஜனைக்கு போடுறவன்டா. அதே அந்த பொங்கச்சோறு வெள்ளிக்கிழமை பஜனைக்கு இருந்தா கிண்ணி கிண்ணி கிண்ணி. உண்மையிலே அர்ஜுன் இந்த வயதிலேயே உழைக்க ஆரம்பித்து விட்டான். இவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி அர்ஜுன். ஆடல் அரசிகள், நாட்டிய தாரகைகள், மொத்தம் 3 பொம்பளை புள்ள. சரி, நீ உன்னை கூட்டு போ. அன்பாளையத்துக்காக ஸ்டீலன் லாரி சர்வீஸ். மண்ணு ஓட்டலாமா? எம்சாண்ட் பீஜாண்ட் ஓட்டலாம். மண்ணு ஓட்டலாமா? சரி, மொத்தம் ஒரு 3 பொம்பளை பிள்ளைய வந்திருக்கு. 3 ஒப்பனுக்கு 3 பொம்பளை பிள்ளைய. நாட்டிய தாரகைகள் எங்களது மணப்பாறை சாந்தி, கோகிலா, சந்தான லட்சுமி 3 தேவதைகள் நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு ரெண்டே வரிதான். அவ்வளவுதான். ஏன்டா ரொம்ப அறவாங்க போறான்டாவன். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருக தரக்கூடிய காளை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தட்டி சென்று தான் பிறந்த கிராமத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காளை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்பெற்ற காளை. அந்த ஐயனாருடைய காளையை அடக்கே தீர்வோம் என்று வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. காளைக்கும் வீரருக்கு நடக்கக்கூடிய இந்த யுத்தத்திலே ஈடு கொடுக்குமா நாட்டு பசுமாடு 3. லாஸ்ட் பார்ட் 2 மினிட். காலை கட்டக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, அடையாளத்தை அவுக்கக்கூடாது, மடுவை டச் பண்ணக்கூடாது. லாஸ்ட் பார்ட் 3 மினிட். ஆனா அந்த கூட்டத்தில் வேர்க்கல்ல வத்தவாரு நீதாயா டிரைவர். எவன் வெதர்ல மிதிச்சு புலக்க அடி வாங்க போறியோ? ஏய் அண்ணே அண்ணே, அந்த காசை கூட நான் தரேன்னு எங்கிட்ட வானே. சட்டி ஓட்டியா இல்லையாடா?
இது வேற, கீழே இருக்கவங்க பருப்பத்தையும் மடிச்சு வச்சிருக்கேன்னு உருவியில போறாங்க. இந்த பொம்பளையால கூட ஏத்தா அப்படி சிரிக்கிறியா? திஸ் வாஸ் அந்த லாங் மாடு புடி மாடு. ஏன்னா இந்த சாமி அழைக்கும் போது பருப்பு வைக்கிற ஆளுக்கு நொண்டி சாமி இறங்குமா எனக்கு தெரியல. அவன் தலையில வச்சிருந்தவன் பருப்பை, சாமி வந்தோடனே மேல இருக்க காண்டா விளக்க மறந்துட்டேன். அவன் தவிட்டா புடி புடி. அப்புறம் விளக்கு ஒரு ஒம்பளை மண்டையில விழுந்து அவன் புருஷன் சேர்ந்து செருப்பிட்டு அடிச்சு. இன்னும் வியாபாரம் அப்படி ஓடுமுடா. அவனுக்கு கடலைப்பருப்பு பயலுகடா, கொடூரமா சட்டி போடலடா. மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதுடைய ஐயனார் அருள்பட்டவன் எங்கள் அண்ணன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் காமன் நேரத்தில் வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நகைச்சுவை திலகம் ஒன்று சொல்ல விட மாட்டியே. ஆனா நீதான் எங்க அண்ணன் மூத்தவர். இங்கிட்டு வா, கட்டிப்பிடி. டீ கப்பு தூர உடைச்சு எழுதினவாரு. இதாண்டா டிரைவர், நேத்தாண்டா பிளாஸ்டிக் கம்பெனிக்கு வேலை சேர்க்கணும். என்னென்ன அக்கப்புறப்படுத்த போறாங்களோ. இங்க வர டீ கப்பு தூர்த்தா பாருங்க மேடம், பாருங்க சத்தி. வானே வானே, நான் ஒன்றும் சொல்லல போ. ஏன்னா நாங்கள் இது பூராமே டாஜ்மார் கடை கருப்பேன் சாமி. சாதனா பியூட்டி பார்லர் தனக்கங்குளம். எத்தனை ஒம்பளை இதில் போய் மசுரை வெட்டி கொடுத்து 4000 கொடுத்தியோ. இந்த பாவம்லாம் சும்மா விடாது உங்களை. சாதனா பியூட்டி பார் பொம்பளை பூரா சிரிங்கத்தான். மசுரை அதான் வளர்ந்துட்டு போகுது. இதில் ஒவ்வொரு பொம்பளையும் போய் ஹேரை நீட் பண்ணுங்க. நீங்களாவது பரவாயில்ல, பயில ஊரா சலனு கடையில் போய் ஹலோ ப்ரோ இந்த பக்கம் தீய வச்சு விடுங்க ப்ரோ. தீய வச்சு விட்டாரு ஒருத்தர். முண்டை அமர்த்த முடியல, ஓடி போய் படக்குன்னு கைதிக்குள்ள போய் நுழைஞ்சிருக்கேன். மசுறு ஊரா கறி. இதுக்கு மேலே ஜோக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சாமியை அழைக்க போறேன். உண்மையிலே சாமி இந்த கூட்டத்தில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வரண்ண ஏலே சட்டியை ஒழுங்கா போடுறான். போக இவங்களை வச்சுக்கிட்டு என் தம்பி அன்னைங்களை வச்சுக்கிட்டு நான் இந்த நாடகத்தை ஆடி நான் சலுப்புட. சா கொஞ்ச நேரத்தில் கருங்குளத்து முனி அடிக்க தெரிஞ்சான். அதுக்கு அவன் சட்டி விட முண்டமா போயிடலாம். சாமியை அழைக்க போறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த ஐயனாரு, இந்த அம்சியார், மதுரை பாண்டிமுனி, 18ஆம் படி பெரிய கருப்பு, கள்ளிசேரி காளிமுனி ஐயா, ஒத்த காளி சப்பானி, ஒரு கால நொண்டியா, நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கள்ளிசேரி காளிமுனியே, என் கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா. இந்த சாமி ஊரா இந்த தனக்கங்குளத்தில் உங்க முப்பாட்டையும் காலத்தில் எப்படி வந்தாங்க, எப்படி இந்த சாமியை கண்டெடுத்தாங்க? அன்னைக்கு பாட்டைங்க வந்த காலத்தில் இம்புட்டு மக்கள் தொகை கிடையாது, பணவளமும் கிடையாது, மக்கள் செல்வாக்கும் கிடையாது. கிழவனும் கிழவியும் கூரை விட போட்டு இருந்ததே அந்த தனக்கங்குளம். உன் வேறுக்கல்லைக்கு அனத்த காலம் பிடிச்சிக்கிருச்சு. இப்போ பாரு, எந்திரிச்சவனே தடத்துக்கிட்டு நீ ஓடலை, முண்டமா தெரிய போற பேப்பைய மைனே. சொல்றத கேளு, நான் சொன்னா பழிக்கும். ஐயா அப்போ மைசெட் ஐயா கொஞ்சம் எக்கோ வச்சு ஏத்துங்கய்யா. எக்கோ இல்லைங்க சார் போய் ஹலோ ஹலோ. சாமி அழைக்க போறேன். சாமி அழைக்கும் போது யாராவது இடியப்பம் பருத்திப்பால் கத்துன்னு வை. பாண்டி கோயில் பரம்பரை அறங்காவலர் பொன்னுச்சாமி, பொன்னு பாண்டியன் சார்பாக 501 நன்றி புத்ரு. சாமி அழைக்க போறேன். இது ஏன் அழைக்கிறேன்னா, நீங்க எல்லாரும் எந்திரிச்சு ஆடணும், நிக்கிற ஆளு பூரா உட்காரணும், உங்களுக்கு இடம் இல்லாமல் எனக்கு தெருவில் தெரியணும். இது ஒரு ட்ரிக்கு தான். ஆனால் சாமி இருக்கு, தத்துரமா இப்போ ஆட போகுது. இந்த வந்துட்டான் பத்தியா, இவன் போதையில் இருந்துச்சவனா சோக்கர்னு மாடா ஒரு அன்றா சாயல் பட்டியா. கார்த்தி தம்பி நன்றி.
அடே துப்பாக்கி ஏல இருங்கடா, கொடுக்க வந்த காசையும் கெடுத்து விட்டுறாதியடா. நட்பின் நாயகன் மாரி சரவணம் 32 ரூபாய், 500 ரூபா, 350 ரூபாய். வெள்ளி செவ்வாய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கோ, சரியாயிரும். விளக்கு போடுங்கோ, போய் டொங்காசு போடுங்கோ, போங்கோ. ஏ என்ன பெரிய கவுன்சில் நிற்க போற, அவன் நின்றுட்டு நாட்டுக்கு தாரியான் போ. பெரிய ஒரு மாதிரி கைதட்ட யூடியூப்ல வரணுமா முகம். 501. நன்றி நன்றி. சாமி அழைக்க போறேன். ஐயா இருங்கய்யா, சாமி அழைக்க விடுங்க, இல்லை கோயிலுக்கு நான் போறேன். அழகர் நையாண்டி மேள குழு எங்களிடம் நையாண்டி மேளம், ராஜாரணி ஆட்டம், கரகாட்டம், கச்சேரி மேளம் சிறந்த முறையில் அமைத்து தரப்படும். அழகர் நையாண்டி மேள குழு, திருநகர் 3வது ஸ்டாப், மதுரை 06. வாழ்த்துக்கள், உங்கள் கலை சிறக்கட்டும். அன்புக்குரிய உறவுகளே, எல்லா கலைகளுமே தமிழ்நாட்டில் இருக்க கலைகள் பூரா உயர்ந்தவை தான். நாடக கலை மட்டும் உயர்ந்தது என்று நான் பேச மாட்டேன். எல்லா கலைகளையும், எல்லா கலைகளை நம்பி குடும்பம் இருக்கிறது. அத்தனை பேருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. ஐயா அந்த பின்னாடி இருக்க சத்தம் இல்லாம இருங்க. சாமி அழைக்க போறேன். தம்பி உட்கார்றான். தம்பி அடே என் சிங்கா, இவன் தாண்டா இப்ப நாடகத்தை கெடுக்க போறேன். ஏன்னா காலை பரட்டி பரட்டி வைக்கிறேன். தனக்கங்குளம் பந்தல் அமைப்பாளர், மேடை அமைப்பாளர் அழகு மீனா டெக்கரேஷன், ஏகே கண்ணன் ரூபாய் 501. கொற்ற கண்ணன் பயலுக கொடூரமாடா, அதை குற்ற நிலை இருக்கடா. கொடூர கண்ண பயலுக, பிஆர்எஸ் ரேடியோ பயலுகடா. கொடூரமா ஏதோ சண்டையில் தோட போறாங்க. ஐயோ நடந்த சண்டை கொஞ்சம் அழுத்தமா விழுந்தா காசை வாங்கியிருக்கலாம். ஐயா இந்த மைசெட்டில் நிற்கிறவங்க ஆளுக்கு ஒரு ஆம்பளிப்பறை கூட்டு தூக்கிட்டு போய் கூட வெள்ளைப்போடு வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்க. ஐயோ வர வர ஜல்லிக்கட்டு மாதிரி ஆகிப்போச்சு என் பொழப்பு. சாமி அழைக்க போறேன், பேசாம. ஹலோ ஹலோ, எல்லாம் அமைதியா இப்போ சாமி ஆட போறாங்க, அமைதியா இருங்க. தம்பி அந்த கம்பி கம்பிக்குள்ள தலையை விட்டுக்கிறாதேடா, முயக்குட்டி மாதிரி. இவங்களை அடிச்சு வெட்டி விடுங்க பாங்கிட்டு. ரெடியா? சேது 14 சேது 14 கொள்ளாத சிவகங்கை நன்னாடு. 5 ஜடை பரஜி வர உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட, என் சிவகங்கை கொள்ளங்குடியாண்ட என் வெட்டுடையாக ஆளியம்மா. கொஞ்ச நேரம் தனக்கங்குளத்துல உள்ள வெள்ள நல்ல குதிரை ஏறி என் வெங்கடாமூர்த்தி ஐயனாரு நீ விளையாட நேரமாச்சுடா. உன் குதிரை தட பொன்னிறம்மா, என் ஐயனாரு உன் குதிரை நிறம் தங்க நிறமா. நீ அள்ளி கொடுத்த சாம்ப நாட்டில இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை. இந்த தனக்கங்குள ஐயனாரைய என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில நீ எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே, என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தர்ம முனின்னு பேரு வாங்கினப்போ பம்ப நிறைச்சவே. என்ன போல பாடகன் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. எப்போ நீ குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா. என் பாண்டி முனி நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம். தங்கியிருப்பது வட்டாயுரணி. என் பாண்டி முனி நீ ஏழை மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சடா கருப்பாயுரணியே. இன்னைக்கு தனக்கங்குளத்துல சுருட்டு வாட அடிக்குதுடா என் ரோஜாக்கார பாண்டி முனியே. கொஞ்ச நேரம் தனக்கங்குளத்துல நீ எந்திரியே. ஆளுயர வீச்சரவா, அட ஆளுயர வீச்சரவா. அட கருப்பா உன்னைய மலையாள நாட்டுல
உன்னைய வச்சு வளர்க்க முடியல. ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில அந்த 18 லாடர்களையே 18 படிக்கட்டாக்கி நீ ரோஜாக்கார தங்கமுடா. 18 லாடர்களையா 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படி பெரிய கருப்புன்னு பேரு உண்டுடா. இந்த தனக்கங்குளத்துல உனக்கு வீரம் பத்தலே. என் கருப்பா உனக்கு பரிவட்டம் கட்ட சொல்றியா? இல்ல நாளைக்கு காலையில இந்த நாட்டு மக்கட்ட உனக்கு பொய்பட்டம் கட்டிருவான்டா. தனக்கங்குளத்துல என் கருப்பா உனக்கு கச்ச கணக்குதான். இல்ல உன் பிறம்ப பேக்கரையா தின்னுருச்சா உனக்கு ரோசம் பத்தலைன்னு பேசிடுவான்டா. கொஞ்ச நேரம் அந்த 18 படிய விட்டு எங்க அண்ணே வந்து நேரமாச்சுடா. உங்க அண்ணே கருப்பே வந்து நேரமாச்சு. அவன் அக்கா தங்கச்சிய தேடுறான்டா. அந்த மலையாள நாட விட்டு வந்த தீத்தக்கர பொன்றாக்கு காளி எத்த மாறி எம்மானு உனக்கு 7 கன்னிமார்களும். அண்ணே வந்து நேரமாச்சு, தங்கச்சிய காணாமுடா. இந்த கூட்டத்தில எந்த பத்தினி மேல இறங்க போற? தீத்தக்கர பொன்றாக்கு காளி எத்த மாறி எத்தான்னு என் மடப்புறம் காளியத்தா. ஒத்த காலு சப்பானிய அட ஒத்த காலு சப்பானி அட கலட்டு பயல உனக்கு ஒரு காடு நொட்டியாடா. நீ படுத்தது கடுங்கடியா. இன்னைக்கு அலறுதுடா ஓம்பிட்டு இத்தி மரம். என் நொண்டி சாமி கொஞ்ச நேரம் இந்த தனக்கங்குளத்துல நீ எந்திரிய கள்ளிசரி நல்ல கம்மாயா. நாம் பிறந்த கள்ளிசரி நல்ல கம்மாயா. அங்கே ஆந்த அலறுதுடா, உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. என்னை என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சே ஏ கள்ளிசரி காளிமுனி ஐயா. கொஞ்ச நேரம் ஊத்தான் கரைய விட்டு இந்த தனக்கங்குளத்துல உள்ள இந்த ஐயனார கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில நீ எந்திரியே. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. சதிராடே சாட்டையடா உனக்கு சாட்டையடா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. தாஞ்சாடும் பிச்சருவா சாமி பிச்சருவா. தேகர்பாடே புடியருவா சாமி புடியருவா. சதிராடே சாட்டையடா உனக்கு சாட்டையடா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா. கலையா
நாயகன் மேல இறங்கின அந்த சாமியை கொஞ்சம் விலகிக்க. விட்டுருங்கம்மா. அந்த சாமியை கொஞ்சம் விடு. விடுங்க. அங்க கொஞ்சம் பாதையை மட்டும் விலக்கி விடு. நீ ரோசக்கார சாமினா இங்க வா. சொன்ன சொல்லு மாறாதடா சாமி மாறாதடா, சொல்லுவாக்கு தப்பாதடா சாமி தப்பாத வாடாட்டா. சொன்ன சொல்லி மாறாதடா சாமி மாறாதடா, சொல்லுவாக்கு தப்பாதடா சாமி தப்பாதடா. சொன்ன சொல்லு மாறாதடா ரோசக்கார சாமி தானடா, இங்க வாடா. சாமி எதுக்குற பயப்படுற வாடா. சொன்ன சொல்லி மாறாதடா உனக்கு மாறாதடா, சொல்லுவாக்கு தப்பாதடா சாமி தப்பாதடா. அள்ளி கொடுத்த சாம்பலடா சாமி சாம்பலடா, அரும்பு நல்ல குறையாதடா சாமி குறையாதடா. டேய் அள்ளி கொடுத்த சாம்பாலடா சாமி சாம்பாலடா, அருமையாதடா சாமி ஆதடா. எட்டியத்தா எடையிலட்டா சாமி எடையிலட்டா, எடவால குஞ்சாமிட்டா சாமி குஞ்சாமிட்டா. ஈட்டினல்லே இடையிலிட்டார் சாமி இடையிலிட்டார், இடவளையும் தோளிலிட்டார் சாமி தோளிலிட்டார். ஈட்டி நெல்ல எடையிலட்டா எடவால குஞ்சாமிட்டா ரோசக்காரர்கள் விட்டா. ஈட்டினல்லே இடையிலிட்டார் சாமி இடையிலிட்டார், இடவளையும் தோளிலிட்டார் சாமி தோளிலிட்டார். சொன்ன சொல்லு மாறாதடா என் நொட்டி கருப்பு என் சோன கருப்பு. டாய் சொன்ன சொல்லி மாறாதடா சொல்லி மாறாதடா, சுகம் கொடுத்தா தப்பாதடா உனக்கு தப்பாதடா. சொன்ன சொல்லு மாறாதடா, சொல்லுவாக்கு தப்பாதுடா கருப்பே தப்பாதுடா. சொன்ன சொல்லி மாறாதடா, சொல்வாக்கு தப்பாதடா தப்பாதடா. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு, வர வாராண்டா தங்க கருப்பு. வாராண்டா எங்க கருப்பு, சொல்லி வாராண்டா எங்க கருப்பு. வந்தானா எங்க கருப்பு, வர தந்துட்டானா தங்க கருப்பு. வாராடா எங்க கருப்பு, வரதலி தாராடா எங்க கருப்பு. மலையா மலையழக மகமது கல்லழகே, மலையா மலையழக மாமருக கண்ணழகே. மலையாக எந்த முன்னே சீரிப்பாயிராண்டா. வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு, வர தாராண்டா தங்க கருப்பு. அட வாராண்டா எங்க கருப்பு, வரதலி தாராடா எங்க கருப்பு. வந்தானா ஓடி வந்தானா எங்க கருப்பு, வர தந்துட்டானா தங்க கருப்பு. என்ன செய்ய முடியும்? இடம் பத்தல நான் என்ன செய்ய முடியும்? மேல உரப்பனூர் அருண் கேபிள் டிவி, திருமங்கலம் எஸ்என்எஸ் சுகம் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு பயலகடா, கீழே உரப்பனூர் மாயன் ஆட்டோ சார்பாக தனக்கங்குளம் RAR ரமேஷ் பாண்டி லாரி மற்றும் அம்சவள்ளி ஆட்டோ சார்பாக ரூபாய் 501. இவ்வளவு வேற எழுதி 500 ரூபாய் வெக்கம் இல்லையா? கொடூரமா தனக்கங்குளம் ஒரங்காப்புலி என்கின்ற விருமாண்டி தேவர் வகைரா சார்பாக ரூபாய் 201. அதற்கு அடுத்தபடியாக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கும் 3 இணைபிரியாத துருவங்கள் ராஜன் VRS வேல்மணி ரேடியோஸ் தனக்கங்குளம். ராஜன் VRS வேல்மணி ரேடியோஸ் 3 தங்கங்கள். ஒரு பாட்டை போடுங்க. கேசட்டை வச்சுட்டு வந்துட்டியா? வாழ்த்துக்கள். அந்த 3 தங்கங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் தனக்கங்குளம் உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த 3 பேர்த்துக்கு நன்றி. நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் இந்த நடிகன். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடித்து உள்ள இருக்க ஆளுகளை இழுக்கிறேன். எங்கள் ஊருக்கு வருகை தரும் அண்ணன் MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அம்பளிப்பாக தேவா வெல்டிங் உரிமை டி ராஜா அன்பு பரிசு 501. தனக்கங்குளம் P கார்த்திக் டூலர் ஒர்க்ஸ் உரிமை P கார்த்திக் அண்ணன் ஒரு வேண்டுகோள் குறிப்பு கப்ளிங் ஓஸ் கணேஷ் போயலை பற்றி பேசவும். கணேஷ் போயலையை பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆண்மகன் 1/2 கிலோ 1 கிலோ கணேஷ் போயலை போட வேண்டும். போட்டுட்டு உதடு வந்து போனா பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்காம செவத்தில் கொடுத்துட்டு பாடு. இது ஒரு காமெடியாப்பா? எல்லாமே தீய பழக்கந்தேன். எல்லாத்தையும் மறந்து உங்க குடும்பத்தை நினைச்சு வாழ்ந்தா என்னை மாதிரி நாட்டில் பேர் வாங்கலாம். ரைட், போயிட்டு வரேன். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்று செல்வம் பொங்கி வழியணும்.